வணக்கம் தமிழ் உறவுகளை, நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன். இன்னொரு காணொளி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியா வெர்சஸ் தென்னாப்பிரிக்கா மோதும் இரண்டாவது ஓடிஐ போட்டியின் பிளேயிங் 11 வெற்றி பெற்றும் இத்தனை மாற்றம் தேவையா? அதாவது தென்னாப்பிரிக்கா நாட்டிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய கிரிக்கெட் அணியானது தற்போது அந்த நாட்டு அணிக்கு எதிராக நடைபெற்று வரும் 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் பங்கேற்று விளையாடி வருகிறது. அதன்படி கடந்த 2 தினங்களுக்கு முன்னதாக நடைபெற்ற முதலாவது போட்டியில் 8 விக்கெட் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கா அணியை வீழ்த்தியது இந்திய அணி. இதனால் இந்த தொடரில் 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. அதனைத் தொடர்ந்து இந்த இரு அணிகளுக்கும் இடையிலான இரண்டாவது ஒருநாள் போட்டியானது இன்றைய தினம் செயின்ட் ஜார்ஜ் பார்க் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இந்த போட்டியில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றும் முனைப்புடன் இந்திய அணி களமிறங்க உள்ளது. அதே வேளையில் இந்த போட்டியில் வெற்றி பெற்று தொடரை சமன் செய்யும் முனைப்புடன் தென்னாப்பிரிக்கா அணியும் களம் காண்பதால் இந்த போட்டி ரசிகர்களின் பெரிய அளவில் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில்தான் இந்த இரண்டாவது ஒருநாள் போட்டிக்கான இந்திய அணியில் நிச்சயம் ஒரு மாற்றம் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது. ஏனென்றால் இந்திய அணியின் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்களான ஸ்ரேயாஸ் ஐயர் டெஸ்ட் போட்டிகளில் பங்கேற்பதற்காக தயாராக இருப்பதனால் அவர் இந்திய ஒருநாள் அணியிலிருந்து விலகியுள்ளார். இதனால் 4வது இடத்தில் ஏதாவது ஒரு அறிமுகமாவார் என்றும் கூறப்படுகிறது. முதல் போட்டியில் இந்திய அணியில் சிறப்பான செயல்பாட்டை வெளிப்படுத்தியதால் அவரை தவிர்த்து வேறு எந்த மாற்றமும் இருக்காது என்றும் கூறப்படுகிறது. அதன்படி இன்றைய போட்டியில் இரண்டாவது ஒருநாள் போட்டிக்கான இந்திய அணியில் ரிங்கு சிங்குவிற்கு அறிமுக வாய்ப்பு கிடைக்க உள்ளது. ஏனென்றால் T20 கிரிக்கெட்டில் அற்புதமான ஆட்டத்தை செயல்படுத்தி ஃபினிஷராக செயல்படும் ரிங்கு சிங் ஒருநாள் போட்டிகளிலும் சிறப்பாக விளையாடுவார் என்பதனால் அவருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் தெரிகிறது. அதனை தவிர்த்து இந்திய அணியில் பெரிய அளவில் எந்த மாற்றமும் இருக்காது. அந்த வகையில் இன்றைய போட்டிக்கான இந்திய அணியின் பிளேயிங் 11-இல் ருத்ராஜ், சாய் சுதர்சன், திலக் வர்மா, KL ராகுல், ரிங்கு சிங், சஞ்சு சாம்சன், அக்சர் பட்டேல், குல்தீப் யாதவ், ஹர்ஷதீப் சிங், யாவேஸ் கான், முகேஷ் குமார் ஆகியோர் இடம்பெற உள்ளனர். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.